சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம இருக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ் பெய்லி அவருடைய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவரால் ஃபுல் ஃபோக்கஸா வேலையை செய்யவே முடியல. ஏதாவது ஒன்று அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவருடைய வேலையை செய்ய கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்தப்ப 40 செகண்ட்ஸ்க்கு மேல அவரால் அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவர் ஏன் என்னால எந்த விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஃபோக்கஸ் சம்பந்தமான புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. நிறைய சைக்காலஜிஸ்ட போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாரு. இப்படி அவர் இதெல்லாம் பண்றப்ப இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் அவருடைய ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண அவர் யூஸ் பண்ணாரு. சரி வாங்க, இன்னைக்கு அந்த 4 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, சுவிட்சிங் ஆஃப் ஆட்டோ பைலட் மோட். கிறிஸ் பெய்லி இங்க நமக்கு ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வர இமெயில், சோசியல் மீடியா நோட்டிபிகேஷன் சவுண்ட் தான் அவர் அப்படி சொல்றாரு. இதை ஓவர் கம் பண்ண அவர் ஒரு நாள் ஃபுல்லா அவருடைய போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவருடைய கம்ப்யூட்டர்ல இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு அவருடைய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணாரு. இப்படி செய்யறப்ப அவர் இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட கொஞ்சம் பெட்டரா ஃபோக்கஸ் பண்றதா அவர் ஃபீல் பண்ணாரு. இதை நானும் பர்சனலா ட்ரை பண்ணேன். என்னோட லேப்ல வைஃபை கனெக்ஷனை கட் பண்ணிட்டு என்னோட வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்றப்ப இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட நான் என்னோட வேலையை ஃபாஸ்டா செய்ய ஆரம்பிச்சேன். அதனால நீங்களும் உங்களோட வேலையை செய்யணும் அப்படின்னா ஆட்டோ பைலட் மோட்ல அதை செய்யுங்க. நம்பர் 2, 4 டைப் ஆஃப் டாஸ்க் இன் யுவர் ஃபோக்கஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டைம் மேனேஜ்மெண்ட் புக்ல பிரைன் ட்ரேசி நம்ம செய்யற வேலையை 4 வகையில பிரிச்சு அந்த ஒரு வேலையும் நமக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு சொன்னாரு. இந்த புக்ல கிறிஸ் பெய்லி அப்படி நம்ம ஒதுக்குற அந்த 4 வேலையில அந்த 4 வேலைக்கு நம்ம செலுத்துற ஃபோக்கஸ் அது எவ்வளவு வேல்யூ அப்படின்றத நமக்கு சொல்றாரு. இது இப்போ உங்களுக்கு புரிய ஒரு சின்ன பாக்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும் பாருங்க. இதுல இந்த 4 வகையில உங்களோட வேலையோட ஃபோக்கஸ் நீங்க பிரிக்காதது ஒரு வகையில நெட்ஃபிளிக்ஸ் உள்ள போய் எந்த படத்தை பாக்குறதுன்னு தெரியலன்னு சொல்லி அதுல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரி வாங்க, இப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஒரு ஒர்க்கோடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்பர் 1, நெசசரி ஒர்க்ஸ். இந்த ஒர்க் வந்து நமக்கு ஃபோக்கஸோட ப்ரொடக்டிவாவும் இருக்கும், அது செய்ய நமக்கு அட்ராக்டிவாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயிஸோட மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, இந்த வருஷத்தோட P&L எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றது, கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்னென்ன அப்படின்றது, இது நமக்கு அட்ராக்டிவாவும் இருக்கும், ப்ரொடக்டிவான ஒரு விஷயம். நம்பர் 2, அன்னெசரி ஒர்க்ஸ். இந்த விஷயத்த பண்றப்ப நமக்கு ஃபோக்கஸாவும் இருக்கும், அட்ராக்டிவாவும் இருக்கும். பட் ஆனா இது செய்யறதால நமக்கு எந்த யூஸுமே இருக்காது. இது நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட ஃபோக்கஸை ஸ்பாயில் பண்ணுமே தவிர இதனால நமக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ஃபோல்டர்ஸ்ல என்னென்ன இருக்கு அதை அரேஞ்ச் பண்றது, டேபிள் கிளீன் பண்றது, இந்த வேலை நம்ம செய்யறப்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இதனால நமக்கு எந்த யூஸுமே இருக்காது. நம்பர் 3, டிஸ்ட்ராக்ஷன் ஒர்க். இந்த விஷயத்துல நம்ம பண்ற ஃபோக்கஸ், ப்ரொடக்டிவ் அப்புறம் லைஃப் ரெண்டுத்தையுமே நம்மள பாதிக்கும். இதுல இருந்து நாம முடிஞ்ச அளவு தள்ளி இருக்கிறதே நமக்கு நல்லது. இப்ப இதுக்கு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரம் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் தள்ளி விட்டுட்டு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் விளையாடுறது, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்கேஜ்மெண்டா இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுடைய லைஃபை பாதிக்கக்கூடிய ஒண்ணு. நம்பர் 4, பர்பஸ்ஃபுல் ஒர்க். இந்த மாதிரி விஷயங்களை செய்யதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மள இங்க இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு ஆத்தர் நமக்கு சொல்றாரு. உங்களுக்கு புரியுற சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் பாக்குறது, கண்டென்ட் கிரியேட் பண்றது, இன்கம் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் நம்மள இங்க இருந்து மேல கூட்டிட்டு போற விஷயங்கள். இதைதான் நம்ம எப்பவுமே செய்யணும். இந்த விஷயங்கள்ல மட்டும்தான் நம்மளுடைய ஃபோக்கஸை எப்பவுமே நம்ம வச்சிருக்கணும். நான் என்னோட பர்பஸ்ஃபுல் ஒர்க் அப்படின்னு சொல்றது புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் ரெடி பண்ணி உங்களுக்காக தரது. நீங்க உங்களோட பர்பஸ்ஃபுல் ஒர்க் அப்படின்னு எதை சொல்றீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. கிறிஸ் பெய்லி நம்மள எவ்வளவு கம்மியான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றோமோ அவ்வளவு ப்ரொடக்டிவா அந்த வேலையை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. நாம எப்பவுமே ஒரு கோல் வச்சு அந்த கோலுக்கான டைம் நெருங்கிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அதை நம்ம வின் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு டைம் இல்ல, நமக்கு இருக்கிற கொஞ்சம் டைம்ல நம்ம ப்ரொடக்டிவா வேலை செய்யணும், அதுலதான் ஃபுல்
ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா வேலை செஞ்சுட்டு இருப்போம். அதனால உங்களுடைய ஃபோக்கஸை எப்பவுமே ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயத்துல வச்சு அந்த குவாலிட்டியான விஷயத்துக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் கொடுத்து உங்களுடைய வேலையை ரொம்ப ஃபாஸ்டா செய்யுங்க. நம்பர் 4, ஸ்டாப் அவாய்டிங் யூஸ்லெஸ் ஃபோக்கஸ். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க டெய்லியும் பீட்சா, பர்கர், சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க ஹெல்த்ல என்ன ஆகும்? இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும், நிறைய வெயிட் போட்டுருவீங்க, அப்படிதானே? அதே மாதிரிதான் உங்க பிரெயினுக்கும். அதுக்கு நீங்க கரெக்டான வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காம யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸை உங்க பிரெயின் சீக்கிரமாவே இழந்துரும். உங்களுக்கு புரிய சில எக்ஸாம்பிள்ஸ் தரம் பாருங்க. கேம்ஸ் பிளே பண்றது, ரீல்ஸ் பாக்குறது, பார்ன் பாக்குறது, இதெல்லாம் அதிகமா உங்க பிரெயின் கன்சியூம் பண்றப்ப அதனுடைய குவாலிட்டிய அது இழந்துரும். அதனால எப்பவுமே உங்களுடைய ஃபோக்கஸை யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள்ல ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் பாக்குறது, புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு வேல்யூபிளா நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய பிரெயின் நல்ல ஃபோக்கஸ்டா இருக்கும். இந்த வீடியோவை ஒரு சம்மரியா பார்க்கணும் அப்படின்னா, நம்பர் 1, சுவிட்சிங் ஆஃப் ஆட்டோ பைலட் மோட். நீங்க வேலையை செய்யறப்ப அதை ஆட்டோ பைலட் மோட்ல செய்யுங்க. நம்பர் 2, 4 டைப் ஆஃப் டாஸ்க் இன் யுவர் ஃபோக்கஸ். நீங்க பண்ற ஃபோக்கஸை 4 டைப்ஸா பிரிச்சு இந்த வேலைக்கு இந்த ஃபோக்கஸ் கரெக்டா இருக்குமா, இந்த வேலைக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் வேல்யூபிளா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. நீங்க பண்ற ஃபோக்கஸோட வேலை அந்த வேலைக்கான குவாலிட்டி தான் அது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுல உங்க ஃபோக்கஸ் இது பண்ணுங்க. இந்த வேலைக்கு இந்த ஃபோக்கஸ் சரிதானா அப்படின்னு யோசிச்சு அந்த வேலைக்கு அந்த ஃபோக்கஸை பண்ணுங்க. நம்பர் 4, யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை உங்க பிரெயினுக்கு கன்சியூம் பண்ணாம இந்த மாதிரி வேல்யூபிளான விஷயங்களை உங்க பிரெயினுக்கு கன்சியூம் பண்ணினா கண்டிப்பா உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபோக்கஸ் இல்லாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்.